மகாபெரிவாழன் ஸ்ரீ லலிதா ரகசியகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதில் அவளை மகி என்று பூமியின் ஸ்வரூபமாக அவள்தான் இருக்கிறாள், அசாத்திய பொறுமை உள்ளவளாக இருக்கிறாள் என்று அவளை சொன்னார்கள். அடுத்ததாக அவள் யாருக்கெல்லாம் தாயாராக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் கணாபாயை நமஹ. ஓம் கணாபாயை நமஹ. இப்போ இந்த பதத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கண அம்பா அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த கணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு ஒரு 4 விதமான பொருட்கள் உள்ளன. முதல்ல பார்க்கும் பொழுது இந்த பொதுவாக கணம் அப்படின்னாலே கூட்டங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கணங்கள் அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம கணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவகணங்கள், கிண்ணறர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, அத்தனை கணங்கள் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த தேவ கூட்டத்திற்கு தாயாராக இருப்பவள் அப்படின்னு சொல்றது. இப்போ பரமேஸ்வரன் பரிவாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், கெங்கரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் யார் அப்படின்னா தந்தைனா இவர் தான் தந்தை. அப்போ தேவர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள், கிளிமிகள், புழு பூச்சிகள் என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் இவர்தான் தந்தையாக இருக்கிறார். அப்படி இவர் எல்லாவற்றுக்கும் தந்தையாக அவர் இருக்கிறார் என்றால் அப்ப தாயாராக யார் இருக்க முடியும்? அவருடைய பத்தியாக இருக்கக்கூடிய இவள் தானே தாயாராக இருக்க முடியும். அதனால தான் அந்த கணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரமச கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரமச கணங்கள் சொல்லக்கூடிய அவைகள் அனைவருக்கும் தாயாராக இவள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்துல ஆச்சாரியார் அழகாக சொல்லுவார், யா பிரம்மாதி பிபீலி காந்த ஜனனி யாவை ஜெகன் மோகினி அப்படின்னு சொல்லிட்டு, எவள் ஒருவள் பிரம்மா முதல் பிபீலிகா என்று சொல்லக்கூடிய புழு பூச்சி எறும்பு வரைக்கும் ஜனனியாக இருக்கிறாளோ எப்படிப்பட்ட மோகினியாக இருக்கும் அம்பாளுக்கு நமஸ்காரம் என்று அழகாக சொல்லுகிறார். அவள் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் அழகாக சொல்றார். சித்ரூபி பரதேவதா ஸ்ரீராஜ ராஜேஸ்வரின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முடிச்சிருப்பார். அப்ப சித்ரூபியாக இருக்கக்கூடிய பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்கிறார்கள். அடுத்ததாக கணங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய புலன்களை சொல்லலாம். இந்த புலன்கள் என்ன பண்ணுமா அப்படின்னா கூட்டமாகத்தான் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா கண் பார்க்கிறது அப்படின்னா கண்ணு மட்டும்தான் பார்க்குது நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கண்கள் பார்க்கும் பொழுதே புத்தி என்ன பண்ணுமா, பார்ப்பதை அப்படியே கல்பனையில் கொண்டு வருமா, அப்படியே ஒரு உருவத்தை கொண்டு வரும், அந்த ரசத்தை நமக்கு உணர வைக்கும், இப்படியெல்லாம் அது செய்யும். ஆக இப்படி ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு இந்திரியமும் அந்த ரசத்தை கல்பனையாக கொண்டு வருது இல்லையா, அதைத்தான் சொல்றது இப்படி கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த கூட்டமாக இது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கே, அம்பிகை உள்ளே இருக்கிறாளே, பிரம்மமாக இருக்கிறாளே, அதையெல்லாம் மறைத்து விட்டு இந்த மனதை என்ன பண்ணுதாம், கொள்ளையடித்து கொண்டு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களில் அப்படியே அந்த விஷயங்களை கொள்ளையடித்து கொண்டு மனதை என்ன பண்ணுது, வேறு திசைக்கு திருப்பி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட புலன்களுக்கும் தாயாராக இவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, திருட்டு கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த புலன்களுக்கும் இவள் தாயாராக இருக்கிறாள் என்றால் எப்படி, எதற்காக அப்படி சொல்கிறார்கள் அப்படின்னா இதற்கும் ஒரு காரணம் உண்டுன்னு சொல்றாங்க. பரமேஸ்வரனின் பத்தினி தான் இவளை சொல்கிறோம். இப்போ பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது சத்கரணாம் பதகே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீருத்ரத்துல ஒரு துதி வரும். என்ன அப்படின்னா திருடர் கூட்டத்தின் தலைவனாக இருப்பவனே அப்படின்னு. அப்ப இவர்தான் அப்பா. அவ அம்மா எப்படி இருக்கிறார், அவளும் அதே போல் தானே இருக்கிறார். ஆக கூட்டமாக செயல்படக்கூடிய கணங்களுக்கும் கூட்டமாக செயல்படக்கூடிய புலன்களுக்கும் இவள் தாயாக இருக்கிறாள். அப்ப நம்ம புலன்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இவள் தான் தாயார். அதனால வெளியிலெல்லாம் திருடுறதுக்கு அலைய வேண்டாம், உங்களுக்கு ஆகாரம் தருவதற்கு தாயார் ஒருத்தி இருக்கிறாள் என்று சரியான வழியை காண்பித்து கொடுத்து விட்டால் அந்த புலன்கள் என்ன பண்ணுமா,
தானாக அதை உணர்ந்து திருந்தி உள்பக்கமாக திரும்பி திருட ஆரம்பித்துவிடும். இப்போ இங்கே உள்ளே என்ன திருட ஆரம்பித்துவிடும் என்றால், உள்ளே யார் இருக்கிறார்கள்? ரகசிய ரூபிணியாக அம்பிகை இருக்கிறார் இல்லையா? அப்படி திருடி அந்த அம்பிகையின் சக்தியை அது உணர்ந்துவிடும். ஆக நல்ல விஷயங்களை திருடுவதை ஆரம்பித்துவிடும். இதனை நல்ல விஷயங்களை திருடுவது அப்படின்னா அதற்கு உதாரணமாக அம்பிகையை தான் சொல்கிறார்கள். ஆதி ஆச்சாரியால் அழகாக சொல்லியிருப்பார் சௌந்தரிய லகரியில. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இவள் இந்த பரமேஸ்வரனின் பாதி உடலை எடுத்துக்கொண்டவள் முழுவதுமாக திருடி கொண்டு விட்டாளோ என்று சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் இவளுக்கும் அதே போல பிறை இருக்கிறது, நெற்றிக்கண் இருக்கிறது, சிவப்பு எல்லாம் இவளிடம் இருக்கிறது. அப்ப இவளே முழுவதையும் எடுத்துக்கொண்டு விட்டால் போல் இருக்கிறது என்று சந்தேகமாக இருக்கிறது என்று ஆச்சாரியார் சொல்லுகிறார். ஆக அவளிடமும் அந்த குணம் உண்டு என்று சொல்கிறார். அடுத்தது இன்னொரு பொருள் கணம் என்றால், அப்ப கணங்கள் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு முக்கியமா ஞாபகம் வருது கணபதி, கணங்களின் தலைவன் விக்னேஸ்வரன். அப்ப அவருக்கு தாயாராக இவள் இருக்கிறார். அதனால தான் கணாம்பா. அடுத்தது கணம் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக வழிபாடு செய்வது. அதைத்தான் கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு சத் சங்கங்கள், சத் விஷயமாக நல்ல விஷயமாக வேத வழியில் சொல்லப்பட்டது போல் நாம் பிரார்த்தனை செய்தால் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு தாயாராக இருக்கிறாள். அதனால் வழிபடக்கூடிய தாயாராக, ஆராதிக்கப்படக்கூடிய தாயாராக இவள் இருக்கிறாள் என்று சொல்வதுதான் இந்த நாமம். மகாபெரியவா சரணம்.